உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செல்லும் பண்ணில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசியாதிபதி குருவுடன் செவ்வாய் சேர்ந்து அந்த செவ்வாயுடைய 4ஆம் பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் மேல விழக்கூடிய 4 கிரக சேர்க்கையை வச்சுதான் இந்த பலனை பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி யோகத்தை நீங்க அடைய போறீங்க அப்படின்னு டீட்டெயில பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். விருச்சக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி என்பது. இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் ரொம்ப விசேஷமான விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை முதல்ல இது. இந்த 2 கிரகமும் சேர்ந்து செவ்வாயுடைய 4ஆம் பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தசம கேந்திர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் மேலையும் சுக்கிரன் மேலையும் வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் இந்த கிரக சேர்க்கை ஏற்பட போகுது. இந்த கிரக சேர்க்கை வரக்கூடிய காலகட்டத்துல முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடமான நிவர்த்தி ஸ்தானத்துல இருக்கப்படுறாங்க. அங்க குருவும் இணைந்திருக்க முக்கியமான விசேஷமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா உங்க ராசிக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் 7ஆம் இடத்துல செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ராஜயோகம். அது மட்டும் இல்லாம அந்த ராஜயோகம் சொல்லும் போது அந்த 10ஆம் இடத்தையும் சம்பந்தப்படும். அப்ப அந்த 10ஆம் இடத்துக்கான பார்வை செவ்வாயோடைய 4ஆம் பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் வரும். அது மேலே விழும்போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு இந்த 24 நாட்கள் நடந்தே தீரும். எந்த மாதிரி மாற்றம்னா, முதல்ல உங்க ராசியாதிபதி 7ஆம் இடத்துக்கு போறீங்க. அப்ப நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றங்கள் நடந்தே தீரும். வேலை மாற்றம் அப்ளை பண்ணுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்கு. நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் வேலையை விட்டு சும்மா இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்கு. வேலையை விட்டதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம வேலை போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழலும் நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய விருச்சக ராசி என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கம்பெனிலேயே அப்படியே இருந்துட்டீங்க. 10 வருஷம் ஒரு கம்பெனில இருந்தேன், 15 வருஷம் ஒரு கம்பெனில இருந்தேன், அதனால இப்ப என்னால வேற எங்கேயும் போக முடியல அப்படின்னு வருத்தங்கள் நிறைய விருச்சக ராசி என்பது. அந்த மாதிரி வருத்தப்படுறவங்களுக்கு தான் இந்த பதிவு. கண்டிப்பா உங்களுக்கு வேற கம்பெனில வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் கண்டிப்பாக உறுதி. இல்ல சார் நாங்க வேலையிலே இருக்கேன் சார், வேலையிலே நிறைய டெவலப்மெண்ட் இல்லை, நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனா எனக்கு அங்கீகாரம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த 24 நாட்கள்ல ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது ஒரு ப்ரொமோஷனா இருக்கலாம், இல்ல உங்களுக்கான ஒரு பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதுவுமே உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தருணமா இருக்கு. நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. நான் வெளிநாடு போவேன்னா விருச்சக ராசி என்பவர்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த 24 நாட்கள் சூஸ் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, பாஸ்போர்ட் எடுங்க, அதுக்கான ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க, அதை விசாரணை பண்ணுங்க, எப்படி போகலாம், இல்லை உங்க ஆஃபீஸ்லேயே அனுப்புறாங்கன்னா அது எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் உங்களை தீர விசாரித்து அதற்கான வழிமுறைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த 24 நாட்கள். அது மட்டும் இல்லாம வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தொழில் பண்ணக்கூடிய, ஏன்னா தொழில தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பாதிப்பு, கொஞ்சம் நெஞ்ச பாதிப்பு, நிறைய கடன் பிரச்சனை தான் சார். எனக்கு வேற ஒன்றும் இல்லை, எல்லா திறமையும் என்கிட்ட இருக்கு, நான் நல்லாவே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா கடன் பிரச்சனை என்னை விட்டு விலகவே மாட்டேங்குது. அப்ப கண்டிப்பா இந்த 24 நாட்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்னெல்லாம் வழி, என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த திட்டமிடல் ரொம்ப முக்கியம். அந்த திட்டமிடல்ல ஏதோ ஒரு தப்பு நடந்தனாலதான் இப்ப இந்த நிலைக்கு வந்து நிக்கிறீங்க. அதுதான் ஒரு கடனா மாறி.
ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க செய்யக்கூடாத செஞ்சதுனால பிரச்சனை. அது ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்க ஏதாவது தப்பா ஆரம்பிச்சு அது தோத்து போயிடலாம், இல்ல கம்பெனில அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தோத்து போயிடலாம், இல்ல கடன் வாங்கி உள்ள போட்டு அதை திருப்பி மேனேஜ் பண்ணி எடுக்க முடியாம தொழில தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடலாம். அது தோல்வி என்பது தற்காலிக தோல்விதான், ரொம்ப முக்கியம். அந்த தற்காலிக தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப நாட்கள் இந்த 24 நாட்கள். அப்ப என்ன பண்ணுங்க, எங்க நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அது எந்த பிசினஸா இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய விருச்சிக ராசி உணவு சார்ந்த துறையில இருப்பீங்க, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில இருப்பீங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து என்னன்னா ராணுவம், அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி, அதே மாதிரி எல்லா வகையான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த விருச்சிக ராசிகளுக்கு உண்டு. அப்ப பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான துறையிலையும் விருச்சிக ராசிகள் இருப்பீங்க. அதுல ஏதாவது ஒரு பாதிப்புகள், ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் உங்களை பாதிச்சுட்டு இருக்கு. அந்த பாதிப்புல இருந்து வெளியில வரக்கூடிய நேரமாக இந்த 24 நாட்கள். நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, ரெடியா இருங்க. அப்ப நீங்க யார்கிட்ட இன்வெஸ்டர் பேசியிருக்கீங்க, உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் கம்பெனில பார்ட்னரா சேர்ந்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா இந்த 24 நாட்களை போய் பேசுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். ஆனா அவங்க போடுவாங்க பிசினஸ் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த 24 நாட்கள் இருக்கும். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப மிகப்பெரிய யோகத்தை இந்த கிரக சேர்க்கை கொடுக்கும். காரணம் என்ன, இந்த ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்திலே இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்தை விட்டீங்கன்னா உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, பொண்ணு கிடைக்காது. அம்மா அப்பாலாம் பாத்தீங்கன்னா ஊர் ஊரா தேடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் போன் பண்ணி என் பையனுக்கு கல்யாணம் ஆயிருமா, என் பொண்ணு கல்யாணம் ஜாதகம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த நேரம் சரியில்லாதனாலதான். அந்த நேரம் இப்ப கை கூடக்கூடிய நேரமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணு ஒரு வரணும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சிறப்பான வரணும் கண்டிப்பா இருக்க போகுது. அதே போல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரிந்தவங்க சேரக்கூடிய நேரம். நிறைய சண்டைகள் சச்சரவுலாம் போட்டு பிரிஞ்சிருப்பீங்க, ஆனா ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஒண்ணுமே இல்லை சார், திடீர்னு ஒரு சண்டை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சார், நாங்க பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்தினால பிரிஞ்சவங்க, குடும்பத்துல அப்பா அம்மாவால, கூட பிறந்தவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க சார் எங்களுக்குள்ள, நாங்க அதனால பிரிஞ்சுட்டோம், நாங்க ரொம்ப அட்டாச்சா இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அவங்க எல்லாம் திரும்பி சேரக்கூடிய அதுக்கான பேச்சுவார்த்தைகள் பேசுறது செய்யலாம் செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளால பிரிஞ்சவங்க ஒண்ணு சேரக்கூடிய நேரம், குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். நிறைய விருச்சிக ராசி என்பது இந்த காலகட்டத்தில் 2ஆம் குழந்தை நம்ம பெற்றுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மனசுல. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2ஆம் குழந்தை பிறக்கக்கூடிய நேரமா இருக்கு. அதே மாதிரி பிரிஞ்சிருக்கீங்க, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சண்டை போட்டோம் சார் பிரிஞ்சிட்டோம், நீங்க சொன்ன மாதிரி தேவையில்லாத பேச்சுகள், குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டைகள், அதனால பிரிஞ்சிட்டோம், முடிஞ்சது முடிஞ்சிச்சு, அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு முயற்சி பண்றேன். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் வேற ஒரு திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா எங்க அம்மா அப்பா வழி இல்லாம சொல்றாங்க, அதனால செய்ய வேண்டியது, வேற யாரும் துணை கிடையாது, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, அவங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், செஞ்சுக்கலாமா, பொண்ணு கிடைக்குமா, பையன் கிடைக்குமான்னு கேட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு வர இந்த 24 நாட்கள்ல அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய லாபங்கள் வரப்போகுது. பூர்வீகத்துல உங்களுக்கு நிறைய அனுகூலமான சூழ்நிலை வரும். பூர்வீகத்துல சண்டை இருக்கா, பிரச்சனை இருக்கா, இப்ப போய் பேசுங்க, அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். பூர்வீகத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, இப்ப போய் வீடு கட்டுங்க. இல்ல சார் காசே இல்லை சார், காசு இல்லாம பரவாயில்ல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கடன் மூலமா கட்டிடுவீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க விட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் செய்யவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரக சேர்க்கைலாம் 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் வரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இந்த விருச்சிக ராசி என்பது உண்டு. அப்போ உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையாக இந்த கிரக சேர்க்கை இருக்க போகுது. நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களா, கவர்மெண்ட் எக்ஸாம் இதெல்லாம் கிடைச்சிடும். நீங்க வேற வேலைக்கு ட்ரை பண்ணீங்களா, வேலை கிடைச்சிடும். வெளிநாட்டுல இருக்கீங்களா, நான் வெளிநாட்டுல இருக்கேன் சார், ஒரு பிஆருக்கு ட்ரை பண்றேன் சார், கிடைக்கவே மாட்டேங்குது சார், ட்ரை பண்ணா கிடைச்சிடும். நான் வெளிநாட்டுல வேலை இல்லாம இருக்கேன், வேற ஏதாவது வேலை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அப்ப நீங்க நினைத்த விஷயங்கள், நீங்க எது நினைச்சிட்டு இருக்கீங்களோ, ஏன்னா அந்த அளவுக்கு மன குமுறல்ல இருக்கீங்க, யாராவது நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு வருத்தத்துல இருக்கீங்க.
அப்ப அதை யாராவது செய்வாங்களான்னு கேட்டா இந்த காலகட்டத்துல செய்வாங்க. நீங்க முயற்சி பண்ணுங்க, யார் உங்களுக்கு கரெக்டா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை நடக்கும். ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து பாக்குறாங்க, ரொம்ப விசேஷமான பார்வை. ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க அதுக்கான முயற்சிகள் செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த 23 நாட்கள் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பொது பலன்கள். உங்க ஜாதகத்தில் கூட கிரகநிலைகள் தசாபுத்திகள் பலன்கள் மாறும். நல்ல கிரக சேர்க்கை இருக்கு, இதே மாதிரி கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கு, 10ஆம் இடத்துல திக்பலத்துல இருக்காரு, இல்ல குரு 7ல இருக்கு, செவ்வாய் 7ல இருக்கு, கண்டிப்பா இது நம்ம சொன்ன பலனோட அதிகமா இருக்கும். இப்போ எந்த விஷயம் செய்யும் போதும் உங்களுடைய டீட்டெயிலான ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யறது ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொடர்ந்த முறைக்கு ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயிலான ஜாதகம் நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் டீட்டெயிலான ஜாதகம் வேணுன்றவங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.